அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நான் ரவா தோசை செய்து காண்பிக்க போகின்றேன். வாங்கோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை புதுசா பாக்குறீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கு, அதையும் தட்டி விடுங்க. நான் இந்த உளுத்தம்பருப்பை நேற்று இரவே ஊற வைக்கினான். இது உளுத்தம்பருப்பும் வெந்தயமும் போட்டிருக்கிறேன். 150 கிராம் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன். இதை இப்ப அரைச்சு எடுப்போம். வாங்கோ. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுப்போம். கொஞ்சம் தண்ணியும் சேர்ப்போம். இப்போ இதை மையா அரைச்சி எடுப்போம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ அரைச்ச உளுந்து மாவை இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கொள்றேன். மிக்சியில் தண்ணி விட்டு அதையும் ஊற்றிக்கொள்ளுவோம். இப்போ 500 கிராம் ரவை சேர்த்துக்கொள்றேன். இது உளுந்து ஊற வச்ச தண்ணி, அதையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இதுல ஈஸ்ட் இருக்குது, உளுந்துல ஈஸ்ட் இருக்கிறதால அப்ப அந்த தண்ணியை சேர்த்துக்கொள்ளுவோம். புளிக்கிறதுக்கு நல்லது. ஆனா நான் இன்றைக்கு புளிக்க வைக்கல, உடனடியாக தான் சுட போறேன். அரை மணித்தியாலம் வச்சுட்டு சுட போறேன். நீங்க 6-7 மணித்தியாலம் வைக்கலாம் புளிக்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். தோசை மாப்பத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி பிறகு பார்த்து விட்டுக்கொள்வோம் சுடும்போது. இப்போ இதை மூடி போட்டு அரை மணித்தியாலம் ஊற வைக்க போறேன். இதை இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வைப்போம். இப்போ இந்த மா அரை மணித்தியாலம் ஆகிவிட்டது. இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இது ஹெல்த்தியான ரெசிபி. டயபெட்டிக் இருக்கிற ஆட்கள் எல்லாம் இந்த தோசை சுட்டு சாப்பிடலாம். இப்போ வாங்க தோசை சுடலாம். இப்போ சோஸ் பேன் வச்சாச்சு, இது ஹீட் ஆகட்டும். இனி இதில் எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம். சூடாகட்டும். நல்லெண்ணெய் பூசி இருக்கிறேன். இப்போ சட்டி ஹீட் ஆயிட்டுது. ரவை போட்டு ஊற வைக்க இறுகி வரும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்ளணும். இப்போ நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ மாவு விட்டு கொள்ளுவோம். இப்போ எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை திருப்பி கொள்ளுவோம். இந்த ரெசிபியை சூப்பராக செய்து முடிச்சாச்சு. சம்பலும் சாம்பாரும் வச்சிருக்கிறேன். இதோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை, அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.